Hi friends, இது உங்க லேர்ன் வித் ஜிஎம்கே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது TNTET எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான். டிஆர்பியில் இருந்து இப்போ நமக்கு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ 2 days முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 month கேப்பில் எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 month to 1.5 monthக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு பேட்ச் தான். 7 month பேட்ச் வந்துட்டு போட்டிருந்தோம். அதாவது நிறைய பேர் வந்து டெட் எக்ஸாம் வர்றப்ப நாங்கள் படித்தோம்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஸோ நாங்கள் இப்போலேருந்து படிக்க போகிறோம், அதுக்கான ஷெடியூல் போட்டுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்காக நம்ம போட்டிருந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் தான் இது. ஓகேவா? ஸோ 7 மாதம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th standard வரைக்கும் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீக்லி பிளான் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 7 மாத ஷெடியூலை நம்ம இப்போ 2 மாதத்தில் முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஏன்னா டெட் எக்ஸாம் வந்துட்டு எதிர்பாராத விதமாக இப்போவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த 7 மாதத்துக்கான பிளானை எப்படி 2 மாதத்தில் முடிக்கிறது, எப்படி வந்துட்டு கவர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அப்போது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு 7 மாதத்துக்கானது கிடையாது, 2 மாதத்துக்கானது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேத்துக்குமே வந்துட்டு பொருந்தும். பேப்பர் 1 அப்படின்னா 350 rupees வந்துட்டு ஃபீஸ் வரும். பேப்பர் 2 அப்படின்னா 300 rupees ஃபீஸ் வரும். நீங்கள் 2 பேப்பரும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1ல் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் கொஸ்டின் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் பேப்பர் 1ல் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேப்பருக்குமே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் இது ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 17/8/2025 ஃபஸ்ட்டு டெஸ்ட், அதாவது வர சண்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேட்ச் எண்ட் ஆகிற டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 24/10/2025 நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு டென்டேட்டிவாக டெஸ்ட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 week பிஃபோர் வந்துட்டு நம்ம இந்த பேட்ச் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். இப்போது இந்த போர்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும், டெஸ்ட் எத்தனை நாளுக்கு ஒருக்கா நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க, எதில் கண்டக்ட் பண்ணுவீங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு 2 days ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேட்ச் போட்டிருக்கோம். 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா 2 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த டெஸ்ட்டை உடனே போடுறது நல்லது. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போட முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அந்த டெஸ்ட்டு உடனே போடலைன்னா இஷ்யூ அப்படின்லாம் இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து எப்போ படித்து முடிக்கிறீங்களோ, எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட்டை நீங்கள் டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எத்தனை டைம் வேணாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கீயும் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின் ராங்காக பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்துட்டு விசிபிளாக காமிச்சிரும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி இது பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் மீட்டும் போடலான்னு இருக்கிறோம். ஸோ அந்த கூகுள் மீட்லையும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மீட்டிங்க்கான லிங்க் வந்துட்டு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். குரூப் லிங்க், டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்ச்சில் வில்லிங்காக இருக்குது அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம கூகுள் மீட் போட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மீட்டிங் வந்துட்டு சாட்டர்டே சண்டே இந்த 2 daysல சாட்டர்டே இல்லைனா சண்டேயில் வைக்கலான்னு பிளானில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அது டேட் அண்ட் டைம் வந்துட்டு நான் லேட்டராக நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சவங்க குரூப்பில் வந்துட்டு வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம அதான் டெலகிராமில் தான் நம்மளுக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஷெடியூல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டே 1 17ஆம் தேதி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் சைக்காலஜி வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் வந்துட்டு கவர் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பிளானில் இருக்கக்கூடிய சோஷியலை அவாய்ட் பண்ணிடுங்க, படிக்க வேண்டாம்.
நீங்கள் வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டில் மேக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்டில் மேக்ஸ் இருக்காது. அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு டே 1 17ஆம் தேதி இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம், தமிழ் கொடுத்துருக்கோம், சயின்ஸ் கொடுத்துருக்கோம், சோஷியல் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 4 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். அப்போ 2 நாளில் இது வந்துட்டு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு சாத்தியமே இல்லை. யாராலையும் நம்ம வந்துட்டு இத்தனை லெசன்ஸை வந்துட்டு 2 நாளில் உட்காந்து படிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ டைமிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்துட்டு செதுக்கிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். அது வந்துட்டு ரொம்பவே நல்லது தான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 சப்ஜெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்ஸ்க்கு வந்துட்டு வைப்பாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதர் கேட்டகரிஸ் எல்லாமே 83 எடுத்தால் வந்துட்டு போதுமானது தான். அப்போது அந்த 83னா ஒரு 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இதில் இங்கிலீஷு, தமிழ் அதை வந்துட்டு எல்லாராலையும் ஈஸியாக வந்துட்டு படிக்க முடியும். அதாவது நீங்கள் சயின்ஸு சோஷியலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் அப்படிங்கிறது சிலபஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். லெசன்ஸோட கவுண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ இங்கிலீஷ், தமிழ்ங்கிறது ஈஸியாக படிக்க முடியும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். அப்போது இங்கிலீஷ், தமிழ் அது போக நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸ் மேஜர் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு மேக்ஸ் வருதா? மேக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சயின்ஸ் ஈஸியாக சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது 3 பார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதை மட்டும் படிங்க. ஓகேவா? ஏன்னா அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்ம வந்து ஒரு 2 டேஸில் நம்ம 3 சாப்டர் அதாவது 6th டேம் 1 அது மாதிரி தமிழ் 6th இயல் 1 2 3 இதெல்லாம் நம்ம வந்துட்டு படிக்கணும் அப்படின்னாலே அதுக்கே டைம் பத்தாது. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா 90 மார்க்கை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டை மட்டும் படிங்க இப்போதைக்கு. ஓகேவா? அடுத்து டைம் இருக்குது, இல்லை உங்களால் எக்ஸஸாக அந்த 2 டேஸ்லேயே எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னா நீங்கள் சயின்ஸு சோஷியல் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதை பற்றி உங்களுக்கு புரியல, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அந்த கான்செப்ட் வந்துட்டு புரியும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு புரியுது, நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களை எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. புரியலைன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று கேட்கும்போது நான் பதில் சொல்லும்போது தான் அந்த கான்செப்ட் வந்துட்டு கிளாரிட்டியாக வந்துட்டு எல்லாத்துக்கும் புரியும். ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ வந்துட்டு டே 1 நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா? டே 2 பார்த்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய போயம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். தமிழ் பார்த்தீங்கன்னா 6th இயல் 4 5 6 வரும். சயின்ஸு சோஷியல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவியாக தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படித்தாதான் நீங்கள் வந்துட்டு அந்த 30 60 days 60 to 70 டேஸில் வந்துட்டு இந்த போர்ஷனை வந்துட்டு நீங்கள் முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். எத்தனை பேர் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே ஷெட்யூல் தான். நான் ஷெட்யூலுமே வந்துட்டு கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.